என்னோட பேத்திக்கு பல வருஷங்களா குழந்தையே இல்லை. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு நீதான் சொல்லணும் தாய். உன் பேத்திக்கு பிள்ளைங்க பிறக்கும். அம்மா, என் வீட்டுக்காருக்கு 2 மாசமா உடம்பு சரியில்லைம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவனுக்கு ஆயுசு கெட்டி வந்த நோய் வந்த மாதிரியே விலகிடும். பொறுமையாயிரு. சங்கர நாராயணா, என்னம்மா? உன் கண்ணுல வழியிற ஆனந்த கண்ணீர் இப்ப காணாம போகுது. உன் மனச கல்லாக்கிக்கோ, உன் மனச கல்லாக்கிக்கோ. என்னம்மா என்னம்மா நீ சொல்ற? பஞ்சமுகி உயிர் பிரிய போகுதுடா. அம்மா அம்மா, எல்லாரையும் காப்பாத்துற தாய் நீ. நீயே இப்படி சொன்னா எப்படிமா? என் மகளை காப்பாத்து, என் மகளை காப்பாத்து. இது அவ தலை விதிடா. என்னாச்சு மாமா? அம்மா தாயே, 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 எங்க எல்லாரையும் நீதாம்மா காப்பாத்தணும். யாராவது போய் அம்மாவுக்கு ஆரத்தி எடுக்கமா. அம்மா சாந்தமாகட்டும். அம்மா, பஞ்சமுகி. மாமா மாமா, பஞ்சமுகி, அம்மா, பஞ்சமுகி. விடுங்கடா. பஞ்சமுகி, பஞ்சமுகி, அம்மா, லட்சுமி, லட்சுமி. அம்மா, லட்சுமி. லட்சுமி, பாருமா. என்ன கொடுமை இது? உன் கோயில் சன்னதியில பிறந்த என் மகளை நீயே வந்து பிறந்துட்டேன்னு இந்த ஊர் முழுக்க பூஜை பண்ணிச்சே. அப்படிப்பட்ட என் மகளோட உசுர இப்ப நீயே எடுத்துக்கிட்டியே. உலகத்துக்கெல்லாம் நீ மட்டும் தாயா இருந்தா போதுமா? இந்த குழந்தைக்கு தாய் தேவையில்லையா? ஆமா, புள்ள பெத்துக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல ஒருத்தரையாவது நீ பெத்திருக்கியா, வளர்த்திருக்கியா? அதான் இப்படி ஒரு கொடூரம் பண்ணிருக்க. நீ எல்லாம் ஒரு கடவுளா? உனக்கெல்லாம் ஒரு கோயில், பூஜை, புண்ணாக்கு, அர்ச்சனை, ஆரத்தி, நெய்வேத்தியம், இதெல்லாம் பத்தாதா உனக்கு? என் பஞ்சமுக்கு உசிறு வேற வேணுமா? நீ கண்ணு மூடிக்கிட்டு இருக்காத. ஒரு தடவை அந்த கண்ணை திறந்து பாரு. ராட்சசர்கள் அழிச்சேன்னு புராணங்கள்ல பெருமை பேசுறத விட்டுட்டு உன்ன மாதிரியே பிறந்த என் பொண்ணை காப்பாத்த முடியலங்கிற அசிங்கத்தை உன் சரித்திரத்துல எழுதிக்க, எழுதிக்க, எழுதிக்க. பிரம்மனால எழுதப்பட்ட விதியை யாராலையும் மாத்த